திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர் சொல்லியிருக்காரு, புதிய கல்விக் கொள்கை ஏற்காத மாநிலங்கள்லாம் மீண்டும் பரிசீலித்து ஏற்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னும் பல்வேறு கேள்விகளையும் கேட்டிருக்காரு. பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சனாதனம் நம்மளுடைய பாரம்பரியம்லாம் பாதிக்கப்பட்டது, சனாதனம் காப்பாற்றப்பட வேண்டும், இந்த மாதிரி அடுக்கடுக்கா பல கேள்விகளை வச்சிருக்காரு. இப்ப நம்ம முதல்ல புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்கள், ஏன் ஏற்கவில்லை அப்படின்னு சொல்லுங்க. முதல்லமா குடியரசு துணைத் தலைவர் இவரெல்லாம் இந்தியாவினுடைய பெருமையை, இந்தியாவினுடைய சிறப்பை எந்த அளவிற்கு தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு கொண்டு போகக்கூடிய குடியரசு துணைத் தலைவர். இவருக்கு என்ன இப்ப வேலை? நீங்க எதுக்கு புதுச்சேரி பல்கலைக்கழகத்துடைய வழங்கு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் விழா, எங்கள் வாழ்வும் எங்கள் தமிழும் மங்காது தமிழென்று தங்கே முழங்கு என்று பாடிய பாவேந்தருடைய புதுச்சேரி, தமிழுக்கு அமுதென்றும் பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய பாவேந்தர் புரட்சி கவிஞருடைய மண் சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய, மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய புதுவை மாநிலத்துல இவர் போயிட்டு பல்கலைக்கழகத்துல பேசுறாரு பாருங்க. இவரெல்லாம் எங்க தெரியுமா பேசணும்? எங்கேயாவது மடம் இருக்குல்ல, அந்த மடத்துல குளத்துல நின்று எதையாவது உளறிட்டு பேசிட்டு வரலாம். நீ எதுக்கியா போய் பல்கலைக்கழகத்துல போய் மாணவர்கள் மத்தியில நீ பேசுற? புதிய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் இந்தியாவின் உலக அளவிலே இருக்கக்கூடிய சிறந்த கல்விக் கொள்கை யாரு? தன்கர் கண்டுபிடிச்சிருக்காரு. எனக்கு தன்கர், நாம என்ன கேட்கிறோம்? எதுக்காக தமிழ்நாட்டில் எதிர்க்கப்பட்டது? எதற்காக தமிழ்நாட்டினுடைய அந்த கருத்தை பல மாநிலங்கள் இன்றைக்கு திரும்ப ஏற்றுக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றன? எதுக்காக இதை சொல்றோம்னா, அந்த புதிய கல்விக் கொள்கை என்பதுல என்ன இருக்கின்றத தன்கர் தன்னுடைய பேச்சிலேயே அங்க எடுத்து கொடுத்தார். உலகத்திலே சிறந்த கல்விக் கொள்கை என்று அவர் சொன்னதன் உடனே அறிவியல் ரீதியான கல்விக் கொள்கை என்னவா தெரியுமா? இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஸ்கூல்ல பாட புத்தகத்துல என்ன பாட புத்தகத்துல விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் ரைட் சகோதரர்கள் இல்லை, விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் ரைட் சகோதரர்கள் இல்லையா? புஷ்பக விமானம் ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டார்களாம். இத நம்ம பையன் நம்ம பிள்ளைகள் நம்ம மக்கள் படிச்சுட்டு அதை ஏற்றுக்கிட்டு நம்பணுமா? உண்மையும் வரலாற்று குறிப்பு சரித்திரத்தை எப்படி புராண கதையை பேசி உத்தரப்பிரதேசத்துல பாடம் சொல்லி தரான் பாருங்க. அதை விட மோசம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். புராண கதைகள்ல உண்மை நம்புவாங்க போல இருக்குங்கண்ணா. நம்புவாங்கண்ணம்மா, நீ நம்பு, நாசமா போ, நீ எப்படியாவது ஒழிஞ்சு போ, எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. உன் கூட்டம் எதுலையாவது மூழ்கி சாவட்டும். ஆனால் குழந்தைங்க, பிள்ளைங்க யாராக இருக்கட்டும், எந்த மாநிலமா இருக்கட்டும், நம்ம வீட்டு பிள்ளைகளை அறிவை இப்படி மழுங்கடிக்கின்ற வேலையை ஏன் செய்யற? உன் பாட புத்தகம், உன் கல்வியும், அந்த கல்வி எங்களுக்கான் இந்தியா முழுக்க உலகமே சிறந்ததான். எழுதுறாரு ஒரு பாட புத்தகத்துல, பூமியை பாயாக சுருட்டி கொண்டு இரண்யதாசன் கடலில் விழுந்தான். பூமியை எங்கேயாவது பாயா சுத்த முடியுமாடா அப்படின்னு நம்ம பசங்க கேட்பான். தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைகள் பெரியாரின் மண்ணில அது தெளிவாக கேட்பாங்க. பாவம் குஜராத்ல. அடுத்து பாருங்க, பூமியை மீட்க விஷ்ணு வராக அவதாரம், அதாவது பன்றி அவதாரம் எடுத்து பூமியை மீட்டார். அது என்னங்க? அது பன்றி அவதாரம் எடுத்து பூமியை மீட்டாராம். அவர் பூமியை அதான் இவர் மீட்டாராம். மீட்டுட்டு பூமிக்கும் பன்றிக்கும் ஒரு மகன் பிறந்தானா. இந்த மாதிரி தன்கருக்கு நாம சொல்றோம், இதெல்லாம் பாட புத்தகத்துல இருக்கிற மாதிரி புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரலான்னு பாக்குறியா? தன்கரே சொல்றாங்க, இந்த புராண கதைகளை வைக்க சொல்றாங்க.
குஜராத்ல உத்தரப்பிரதேசத்துல இதெல்லாம் பாடமா இருக்கு. நம்ம தமிழ்நாடு மாதிரி எதிர்காலத்தில் ஒரு பெரிய அறிவியல் உலகத்தை உருவாக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இதெல்லாம் கிடையாது. யூபியில குஜராத்ல இவர்களுடைய மாநிலத்துல படிக்கிற பிள்ளைகளுடைய லட்சணத்தை பாரு. எதுக்காக இதை சொல்றோம்? புதிய கல்விக் கொள்கை இருக்குங்களா உத்தரப்பிரதேசத்துல? புதிய கல்விக் கொள்கையில தான் இது வருதா? புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றதுக்கு முந்தைய உன் மாநிலத்தினுடைய லட்சணத்துக்காக சொன்னேன். பூமிக்கும் பன்றிக்கும் மகன் பிறந்தான், அவன் தான் நரகாசூரன். இத பாட புத்தகத்துல வச்சா எப்படி விளங்கும், எப்படி உருப்பிடும்? எதுக்கு நீ ஏற்கனவே உன் மாநிலங்கள்ல கெடுத்து குட்டிச்சோராக்கிட்டு இப்ப புதிய கல்விக் கொள்கையில என்ன கொண்டு வர தெரியுமா? கடைசியா ஒரு பேச்சில் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்தியாவின் பாரம்பரிய குருகுல முறை எல்லாவற்றிலும் ஒத்து போக வேண்டும். எங்க போயிட்டாரு பாத்தீங்களா? யாரு இவரு பேசுறாரு? குருகுல முறையோடு இருக்கணுமா? அதுக்கு மேல சொல்றார், சனாதனத்தினுடைய பெருமையை மீண்டும் நாம் கட்டி எழுப்ப வேண்டும். ஏனென்றால் அந்நிய படையெடுப்பின் காரணமாக பாரம்பரியம் பாதிக்கப்பட்டது. பிரிட்டிஷ்காரர்கள் வந்ததன் காரணமாக ஆங்கிலத்தை கொஞ்சம் படிச்சோம், விஞ்ஞான ரீதியா சில கருத்துக்களை படிச்சோம். ஸ்கூல்ஸ திறந்தா இவன் குருகுல கல்வின்னு யாரும் படிக்க கூடாதுன்னு சொன்னான். குருகுல கல்வினா என்னன்னா அதனுடைய இது என்ன? குருகுல கல்வினா உங்க அப்பன் தொழில்னு சாதாரணமா சொல்லுவாங்க. இன்னொரு விதத்துல சொல்லும் போது உன் குடும்ப தொழில்னு சொல்லுவாங்க. தச்சர் வீட்டு பிள்ளை தச்சரா இருக்கணும், நெசவாளர் வீட்டு பிள்ளை நெசவாளரா இருக்கணும். இன்னும் இப்படி கைத்தொழில் வேளாண்மையா தான் இருக்கணும். கைத்தொழில் செய்கிற வீட்டு பிள்ளைகள் கைத்தொழில் தான் செய்யணும். அவன் அதுக்கு பேரு குருகுல கல்வி. இந்த குருகுல கல்வியை தான் தந்தை பெரியார் அடிச்சு உடைச்சாரு கையில இருக்க தடியால. ஏண்டா என்ன அர்த்தம் குருகுல கல்வி? எங்க பிள்ளைங்க எல்லாம் இப்படி படிக்கணும், ஏன் அறிவு இல்லையா? அதெல்லாம் கிடையாது. சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் பிரிட்டிஷ் இது மெடிக்கல் படிக்கணும்னு சொன்னானுங்கல்ல. அப்ப நம்ம நீதி கட்சி மூலமாக தானே அதை மாத்துறோம். அப்ப ஐயா கிட்ட சொன்னானுங்க, இந்த தன்கர் மாதிரி ஒன்று சொன்னான், டாக்டருக்கு படிக்கணும்னா தனி அறிவு வேணும், அந்த அறிவு பிரம்மன் கொடுத்ததே, உங்களுக்கு கிடையாதுன்னா. எங்க பிள்ளைங்களை படிக்க வச்சு பாடுறா, அப்புறம் தெரியும் அவன் அறிவுன்னு சொன்னது தந்தை பெரியார். இந்த உலகமே போற்றுகின்ற நம்முடைய ஐயா இன்னைக்கு எல்லா துறைகளிலும் நம்ம ஃபர்ஸ்ட் தான். மருத்துவ துறையில பிரமாதமாக உலகம் முழுவதும் பெயர் பெற்று இருக்கார்கள். இப்ப படிச்சது சரியா போச்சு, அது அவன் சொன்னது பொய்ன்னு சரியாச்சுல. அந்த பொய்யை மீண்டும் புதிய கல்விக் கொள்கையின் மூலமா இவர் கொண்டு வராம தன்கர் அதுக்கு ஆடுறாரு டான்ஸ். அதுல இன்னொரு கூத்து என்னன்னா, சனாதனம் மீண்டும் கட்டி இழுக்கணுமா. சனாதனம் ஒற்றுமையை தான் சொல்லுமா. சனாதனம் என்ன? சனாதனம் பிறப்பால் வேதம் கற்பிப்பது. பிறப்பால் இல்ல நாம இத சொல்லிட்டு இருக்கோம்னா, பிறப்பால் வேதம் கற்பிப்பது, பெண் அடிமை, இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்களை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க இந்த வரையிலும் சனாதனம்னா என்னன்னே சொல்லாம இருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க சனாதனம்னா என்னன்னு? சனாதனம்னா இவன் சொல்லல, சனாதனம்னா எழுதி வச்சிருக்கிறான், மனு தர்மத்துல எழுதி வச்சிருக்கிறான். சனாதனன்றதுக்கான அர்த்தம், நீ தலையில பிறந்தவன், நீ காலில் பிறந்தவன், நீ இடுப்புல பிறந்தவன், நீ கையில பிறந்தவன், காலில் பிறந்தவன். எவனும் ஒழுங்கா பிறந்ததா சொல்லவே இல்லை. கண்ட இடத்துலயும் பிறந்ததான் போட்டு எழுதி வச்சிருக்கிறது தான் மனு தர்மம். அங்க இவன் போறதுனால தொட்டால் தீட்டு பார்த்தால் பாவம், இவனுங்கெல்லாம் ஒதுங்கி இருக்கணும், இந்த வீதி வழியா வரக்கூடாது, அதை இவன் தொடக்கூடாது, ஹோட்டலுக்கு போகக்கூடாது, டீ இங்க குடிக்கூடாது, இப்படி எல்லாம் வச்சிருந்த அயோக்கியர்கள். இந்த அயோக்கியத்தனத்தை உடைத்த மாவீரர் தான் நமக்கெல்லாம் அறிவு கொடுத்த திராவிட பேரியக்க தலைவர், சமூக நீதியின் தலைவர் தந்தை பெரியார். இந்த ஐயாவுடைய கருத்துல உடைச்சி தூணாக்கினதெல்லாம் புதிய கல்வியில கொண்டு வரானா. அது இவன் கோடிகள் 1000 கோடி கொடுத்தாலும், எத்தனை 1000 கோடி கொடுத்தாலும் இங்க வேலைக்கு ஆவாதரான்னு நம்முடைய முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் திருப்பி அடிச்சிருக்கிறார் முகத்து மேல. ஏன் சொல்றாரு தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. தன்கருக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன் சொல்றேன்னா, 3ஆவதுக்கு நுழைவுத் தேர்வு, 5ஆவதுக்கு நுழைவுத் தேர்வு, 8ஆவதுக்கு நுழைவுத் தேர்வு. இவன் புதிய கல்விக் கொள்கையில நுழைவுத் தேர்வுல நம்ம குழந்தை 8ஆவது போய் 3ஆவது படிக்கிற 5ஆவது படிக்கிற பிள்ளைங்க நுழைவுத் தேர்வு எழுதுவாங்க. அது கொஸ்டின் பேப்பர் எங்கேருந்து வருமா தெரியுமா? தன்கரை நம்ம கேட்கிறோம், ஏன் இப்படி நாசப்படுத்துற நாட்டை? அசிங்கமா இல்ல, வெட்டமா இல்ல? கிட்டி எங்க ஊட்டு போறீங்க? அமித்ஷா, மோடி, தன்கரு, இன்னொன்னு இருக்குது, அங்க ஒண்ணு எல்லா பயலுக்கும் என்ன வேலை?
நான் எதுக்காக திட்டுறோம்னா, எதுக்காக கோபப்படுறோம்னா, இவர்களுக்கு எல்லாம் என்ன இப்ப வேலை? இவர் என்ன சொல்றாரு? தங்கள் கொஸ்டின் பேப்பரு அந்த நுழைவுத் தேர்வுக்கு மத்திய பள்ளியில இருந்து வருமா? ஏன் 3வதுக்கு 5வதுக்கெல்லாம் மத்திய இதுல இருந்து வருமா கல்வி நிறுவனம்? அதை விட மோசம், அந்த 3வது பையனுடைய பேப்பரை அங்கதான் திருத்துவாங்களாம். இதெல்லாம் புதிய கல்விக் கொள்கை. தன்கரு, நீ எதை தூக்கி நீங்க வந்து ஆடுற? எங்களுக்கு எல்லாம் தெரியாது நினைச்சுக்கிட்டியா? தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களை ஏமாத்தாலும் கற்பனை கூட பண்ணாத. எதுக்கு சொல்றோம்னா, எங்களுக்கு பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் இன்றைக்கு மூவரின் வடிவமாக எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதியும் எல்லாரும் இருக்காங்க. இதுக்கு மேல உனக்கு சொல்லணும்னா, அந்த சனாதனத்தை எங்களுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதல்வர் அற்புதமான ஒரு திராவிட போராளியாக கிளம்பி இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் நடிச்சார். சனாதனம் விரட்டப்படக்கூடியதல்ல, அழிக்கப்படக்கூடியது. அந்த வார்த்தையவே இந்தியா முழுக்க நீங்களாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தீங்க. தக்கர், ஒண்ணு தெரிஞ்சுக்க, இன்னும் கூட உனக்கு புரியணும்னு சொன்னாரு. கோட்சேவின் பேரன்களாக வருகிற உங்களுக்கெல்லாம் பெரியாரின் பேரன்களாக நாங்கள் பதில் தருவோம்னாரு. எங்க இளைஞரணி செயலர். எதுக்கு இதை சொல்றோம்னா, திராவிடம் விழிப்போடு இருக்க அந்த திராவிடத்துல புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து கிழிக்கிறாங்க. அதுல பாருங்க, கொஸ்டின் பேப்பர் அவன் தயாரிச்சு கொடுக்கணுமா, திருத்தறதும் அவங்கதான் திருத்துவாங்களாம். நம்ம புள்ள ஃபெயில் ஆகிட்டாலும் வச்சு, முதல் தடவை ஃபெயில் ஆகிட்டான். அவரு பெரிய இவங்க 420 மலை தமிழ் இன்சர் இந்த அதுக்கு இது இந்த இதுங்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஏங்க ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டா 2வது தடவை எழுதலாம் தெரியுமா? யார் இவர் பதில் சொல்றாரு? அண்ணாமலை என்ற குறைஞ்சலாம். எதுக்கு சொல்றோம்னா, 2வது தடவை எழுதலாமா, 2வது தடவையும் ஃபெயில் ஆகிவிட்டால் கல்வி கிடையாது. அங்கதான் கவனிக்கணும். அங்கதான் சனாதனம், அங்கதான் வர்ணாசிரம், அங்கதான் பிஜேபி, அங்கதான் RSS, அங்கதான் காவி கும்பல், அங்கதான் காலித்தனம். இந்த கொடுமை, இந்த இந்துத்துவா இந்து என்பதை நம்ம ஆளுங்க புரிஞ்சுக்கணும் தான் நான் எடுத்து சொல்றேன். 2வது முறை இந்த நுழைவுத் தேர்வுல 3வது படிக்கிற நம்ம புள்ள ஃபெயில் ஆயிட்டா, 5வது 8வது படிக்கிற ஃபெயில் ஆயிட்டா, கல்வி கிடையாது. அப்ப கேட்டாங்க, என்னங்க கல்வியே கிடைக்குதுன்னா அப்புறம் எப்படி படிக்கிறது? அதெல்லாம் தேவையில்லை, குடும்ப தொழிலை. புரியுதா எங்க வருதுன்னு? தன்கர் எதை கொண்டாந்து திணிக்கிறதுன்னு. இதுதான் உங்க பாரம்பரியம். அதான் குடும்ப தொழிலை பாரு, உங்க அப்பா தொழிலை பாரு. அதுக்கு அவன் பதில் சொல்றான் பாருங்க. தமிழ் இன்ஸ் எல்லாம் பதில் சொல்லுது. என்ன சொல்றதுன்னா, ஆமா படிச்சு முடிச்சுட்டு தொழில் தானே செய்ய போறீங்க. படிச்சு முடிச்சுட்டு தொழில் செஞ்சு தானே சம்பாதிக்க போற. வேலைக்கு போய் சம்பாதிக்க. தமிழிசை டாக்டர் படிச்சாங்க. நீயே தொழில் பண்ணு, நீயே தொழில் பண்ணு. யார் இவன் 420 மலை கூட தான் போய் IPS படிச்சுக்க வச்சான். அதாவது அனுபவிக்கிற வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நல்லா வாழ்ந்துடுச்சுங்க. ஆனா எதிர்கால தமிழ்நாட்டை, இந்தியாவை நாசப்படுத்துதுங்க, எதிர்கால தமிழ்நாட்டை நாசப்படுத்தணும்னு இந்த புதிய கல்விக் கொள்கையை திணிக்க பாக்குறான். இந்த தேர்வு, இந்த திணிப்பு, அப்புறமேல் குடும்ப கதை, இந்த கதையெல்லாம் நடக்காது. ஆகவே உன்னுடைய புதிய கல்விக் கொள்கை என்பது இந்தியாவை 100 ஆண்டுகளுக்கு பின்னால் கொண்டு போய் தள்ளிவிடும். பாட புத்தகத்தில் அறிவியல் கருத்து எல்லாம் எடுக்கப்படும். நான் சொன்ன மாதிரி கடலை அப்புறம் பாயா சுருட்டுற கதையெல்லாம் வந்து நிற்கும். பாரம்பரியத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் எதை பாதிக்கப்பட்டது, என்ன பண்ணாங்க பாரம்பரியம்? பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்தது இவனுங்களுக்கு எங்க வலிக்குதுன்னா, ஏன் பள்ளிக்கூடத்தை கட்டி ஏன் அறிவியல் பாடத்தை சொல்லி கொடுத்த? நீ இந்த பள்ளிக்கூடத்தை கட்டுறதுனால எல்லா பசங்களும் படிக்க ஆரம்பிச்சான், ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் திராவிட இயக்கம் மாதிரி பெரிய இயக்கங்கள் வந்து எல்லா விதத்திலையும் படிப்பை அதிகப்படுத்தியது. முதலாக நீ வந்து இந்த கல்வி நிலையங்கள், வாத்தியாரு, அப்புறம் டீச்சரு, இதெல்லாம் எதுக்கு? உன்னாலதான் என் கட்டுச்சு. அவன் பார்ப்பன பிள்ளைகள் சேரன்மாங்குள தேவி இல்ல உதாரணத்துக்கு, இல்ல ஐயா போனார்ல, என்னையாரு தண்ணி குடிக்கிறதுனா இங்கதான் பிராமண பிள்ளைகள், நான் பிராமண பிள்ளைகள்லாம் இங்க தண்ணி குடிக்கணும். இங்க உட்காந்து அவங்கதான் சாப்பிடுவாங்க, வெளியில இவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிடணும். அப்படியே பாக்குறாரு. என்ன அது? அதுதான் வர்ணாசிரமம். தன்கரு போய் தொலை. சரி, நீதான் வந்து உளறிட்டு இருக்கா? சேரன்மா தேவி குருகுலத்துல யாரோ ஒரு முக்கியமான ஒரு விஐபியோட பையன் தானே, அந்த மாதிரி முதல்வரோட பையன் நினைக்கிறேன், ராமசாமி முதலியாரோ அவங்க பையனே ஏதோ அவங்க தீண்டாமை கொடுமை பண்ணி பெரியார்ட்ட போய் சொல்லணும்னு வந்து சொல்லுவாங்க. ஐயா வந்து அப்ப வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர்.
மாநில தலைவர். அதனுடைய மாநிலத்தில் இருந்து அவங்களுக்கு சேரன்மா குருகுலத்திற்கு 7,000 ரூபாய் மாசத்துக்கு ஒரு தடவை 5,000 ரூபாய்க்கு மேல பணம் அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவருடைய கண்ட்ரோல்ல தான் அந்த பணம் தான் போய் சம்பளம் கொடுத்தது. அந்த இடத்துல தான் போய் பார்த்தாரு எல்லாம் இப்படிதான். அதை விட மிக மிக கொடுமை என்ன தெரியுமா? இத இந்த நான் பிராமின்ஸ் சொல்ற இந்த பிஜேபியில யாராவது இருந்தா அவங்களுக்காக சொல்றேன். மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? பிள்ளைகளை கைகளில் அடிப்பதற்கான தடிகள், நீட்டு தடி 2 இருந்தது. ஐயா கேட்கிறாரு, இது என்னன்னா, இது பிராமின் அடிக்கிறது, இது நான் பிராமின் அடிக்கிறது. ஏன் அப்படின்னா, நான் பிராமினை அடிக்கிற பிராமண ஆசிரியருக்கு அந்த பக்கத்துல அவன் கை தொட்டோன்னு இந்த பக்கம் தீட்டாயிடும். அந்த தீட்டுக்கெல்லாம் இடம் கொடுக்க முடியாது. எல்லாம் மாறி மாறி வச்சுக்கிட்டு இந்த தடியில வேற மாதிரி பூன் போட்டிருக்கும், அந்த தடியில வேற மாதிரி இருக்கும். இப்படி எல்லாம் கதை விட்டு மந்திரம் இதெல்லாம். அதைத்தான் இன்னைக்கு தன்கர் இந்த பெரிய மேதை மாதிரி இந்தியா காப்பாற்றணும். அதுக்காக தான் இந்த பாரம்பரியங்கிற மாதிரி பேசு. இதை நாம் கடுமையாக எதிர்க்கிறோம். திராவிட இயக்கமே எதிர்க்கிறது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மிக தெளிவாக சொல்லிட்டார், எதுவாக இருந்தாலும் இங்கு உனக்கு இடம் கிடையாது. தமிழிசை இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, கேட்டோடனே எனக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. நாங்க ஒரு செங்கலாவது வச்சதுனாலதானே நீங்க செங்கலையாவது தூக்கி காட்ட முடிஞ்சது எய்ம்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி அதை அவங்க ஒரு பெருமையா சொல்றாங்க. இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னாக்கா, எய்ம்ஸ் தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா வரும்போது அப்ப பிஜேபியோட தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மறைமுகமா திமுக இருக்கிற வரைக்கும் எய்ம்ஸ் வராதுன்னு சொல்றாங்கல்ல. அதாவது எதை வேண்டுமென்றால் நினைச்சுக்கிட்டு எல்லாம் எப்படி வேணா பேசணுமா, ரொம்ப பெருமையா தன்னை பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு, மேதைன்னு நினைச்சுக்கிட்டு. அது நீங்க சொன்ன மாதிரி அதனுடைய கருத்தை பாருங்க. ஒரு கல்லை நம்ம வச்சதுனால்தான் கல்லை எடுத்துக்கிட்டு சுத்தனீங்க அப்படின்னு நம்முடைய உதயா அவர்கள் ஒரு தேர்தல்ல அந்த ஒரு கல்லை ஒழிச்சு கட்டினார் இவனுங்க பாரு எய்ம்ஸ்ன்னு. இன்னும் எய்ம்ஸ் கட்டலன்றதான் நம்முடைய முதல்வர் அவர்கள் சுட்டி காட்டியிருக்காரு. உன்னை கட்ட திமுக, நீ ஒரு கல்ல தூக்கி வச்சுக்கிட்டு தலையில டான்ஸ் ஆடிக்கிட்டு நிக்கிறிய, உனக்கு அசிங்கமா இல்ல? நீ இல்ல வெக்கப்படும். அதையும் பெருமையா சொல்றாங்க, நாங்க ஒரு கல்லாவது வைக்கணும்னால உங்களால காட்ட முடிஞ்சதுன்றாங்க. 10 வருஷம் அது ஒரு கல்ல வச்சு. அதையும் நாங்க பெருமையா தான் சொல்லுவோம். எங்களுக்கு அதான் புத்தி, எங்களுக்கு அதுக்கு மேல சிந்திக்கிறது கிடையாது. என்னைக்கு பாரதிய ஜனதா உள்ள போனோமோ, என்னைக்கு நாங்க காவியை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சோமோ, அன்னையில இருந்து நாங்க எதை வேண்டும்னாலும் பேசுவோம். எங்களுடைய சிந்தனை அவ்வளவுதான். அதனாலதான் நம்ம சொல்றோம், தமிழ் எல்லாம் இனிமேல் டாக்டர் அது இதுன்னு போடுறதே தப்பு. நீ அதெல்லாம் வச்சுட்டு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு காம்பவுண்ட் வாழ கூட சரியா கட்டல. நாம கேட்கறதெல்லாம் இதெல்லாம் காமெடி மட்டுமல்ல, அதுல ஒரு மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? மாற்றாம் தாய் மனப்பான்மை. மாற்றாம் தாய் மனப்பான்மை. தமிழ் என்றால், தமிழர் என்றால், தமிழ்நாடு என்றால், பாரதிய ஜனதா பாசிஸ்டுகளுக்கு இந்த காவிகளின் கூட்டத்திற்கு 2ஆம் கட்டம் தான் ஒதுக்கிதான் நாங்க தள்ளுவோன்றத பச்சையா செய்யறாங்க. அதை கைத்தட்டி தமிழ் இம்சை போட்டு இதெல்லாம் வந்து இருக்குதுங்கன்னா எங்க போய் குத்திக்கிட்டு சொல்லி. அதிமுக அதே தானே பண்ணாங்க. அதிமுக கூட இருக்கும், அவங்க ஆட்சியில இருக்கும்போதும் எய்ம்ஸ் அவங்க அப்பதான் அடிக்கல் நட்டினாங்க. ஆனா எந்த ஒரு வேலையும் செய்யலையே. நீங்க யார் கூட யார வைப்பீங்க? நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், மக்களுக்கு சேவை செய்யணும். கோடிக்கணக்கான இந்த 4 கோடி மக்களுக்கு மேல் இருக்க தமிழ்நாட்டு மக்களோட ஒன்னா இருக்கக்கூடியவங்களோட அதுக்கு செருப்பை தூக்கிக்கிட்டு அதுங்ககிட்ட போய் எனக்கு இதை கூட அதை கூட பதவி பிச்சை எடுத்துக்கிட்டு கொள்ளை அடிக்கிற கூட்டமாக இருக்கிற எடப்பாடி அண்ட் ஓபிஎஸ் இந்த குரூப்ஸுக்கு நீ கட்டினா என்ன, கட்டாட்டி என்ன, எதை வேணா செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். அவங்களுக்கு அந்த இதே கிடையாது. அது இருட்டு. தமிழிசை கேள்விக்குதான் நான் கேக்குறேன். திமுக அதாவது எய்ம்ஸ் தமிழ்நாட்டுக்கு வரணும்னாக்கா அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கணும் வந்து. அப்ப திமுக இல்லாதப்பதான் நாங்க கொண்டு வருவோன்றாங்க. அதிமுக இருக்கும்போது அதை தானே பண்ணாங்கன்னு சொல்றேன். அதாவது இவர்கள் எதை பண்ணாலும் திமுக இருக்கும்போது பண்ண மாட்டேன்னு சொன்னா நாங்க என்ன குறிப்பிடுறோம்னா, நீ எதுக்கு யூனியன் கவர்மெண்ட் இருக்கிற?
யூனியன் கவர்மெண்ட்னா தமிழ்நாட்டுக்கு சேர்த்து தானே. ஆமா, இந்தியா தானே உன் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மோடி அண்ட் கேடி எல்லாம். நம்மளும் தானே வரி கொடுக்குறோம். தமிழ்நாட்டு மக்களும் தானே வரி கொடுக்குறாங்க. ஜிஎஸ்டி எங்க பணத்தை எடுத்துட்டு போய் திருட்டு கூட்ட மாதிரி வச்சுக்கிறிய, வெக்கமா இல்ல? எங்க பணத்தை எடுத்துட்டு போய் எங்களுக்கு, நான் சொன்னது முதல்ல நீங்க அதை வாங்கிக்குமா, எதுக்கு இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மைன்னு சொன்னது தெரியுமா? அதே மாதத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட அடிக்கல் போடப்பட்ட வட மாநிலங்களில் 3 மாநிலங்களில் எய்ம்ஸ் ஒரு வருடத்தில் கட்டப்பட்டு விட்டது. ஜனங்களுக்கு ஆமா, அந்த மனை பயன்படுது. பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. அங்கெல்லாம் கட்டியாச்சு, இங்க ஏன் கட்டலன்னு கேட்டா, நாங்கெல்லாம் ஒரு கல் போட்டோமே, நாங்கெல்லாம் ஒரு கல் போட்டோமே அப்படின்னு ஒண்ணு குதிக்குதுன்னா, இதெல்லாம் எங்க போய் சேர்க்கணும்? எதுக்கு சொல்றோம்னா, அதாவது எதிரிகளாக இருப்பது கூட பரவாயில்ல, அவன் டைரக்டா எதிர்க்கணும். இது துரோகிகள். இந்த தமிழ் இனத்திற்கு, தமிழ் மொழிக்கு, தமிழர் வாழ்வுக்கு, நல்வாழ்வுக்கு துரோகம் செய்யக்கூடிய இப்படிப்பட்டவர்களுடைய பார்வையை நாம எங்க போய் சொல்றது? தன்கர் இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு தன்கர் உளறிட்டு. சரிங்கண்ணா, நன்றிங்கண்ணா, நன்றி, வணக்கம். வணக்கம்மா, நன்றி. ம்.